Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம நியூ ஹாம்ஷயர்ல இருக்கிற ஆப்பிள் கிரஸ்ட் ஃபார்ம் ஆர்ச்சர்ட்ஸ் தான் வந்திருக்கோம். நிறைய ஃப்ரூட் பிக்கிங் இன்னைக்கு பண்ண போறோம். இப்போ நம்ம உள்ள போய் பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா அப்படியே சைடுல சூப்பரா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெதரும் நல்லா இருந்துச்சு, அதோட இந்த மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய ஃபார்மு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லொக்கேஷனில் சில ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் அந்த மாதிரி கலந்து தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட்லலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி. அதே மாதிரி நம்ம எந்த ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்டோட குவான்டிட்டி அளவுக்கு பேக் வாங்கிக்கலாம். ஸோ குவான்டிட்டி ஜாஸ்தியாக ஆக ப்ரைஸ் உங்களுக்கு மாறும். சின்ன பேக் பீச் வந்து $25, பெரிய பேக் பீச் $40. ஸோ இதே தான் வந்து ஆப்பிளுக்கு பீச், அப்புறம் ராஸ்பெரி, ப்ளூபெரி அது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் தான் போக போகிறோம். இதுதான் ஷட்டில். ஸோ இங்கே இருக்கிறவங்கள உள்ளே விட்டுட்டு உள்ளே இருக்கிறவங்கள வெளியே கொண்டுட்டு வர்றது. இந்த வண்டி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வண்டியாக தான் இருந்துச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நல்லா பிடிச்சிக்கிட்டு உட்காரணும், இல்லைன்னா நம்ம அடுத்த நிமிஷம் கீழே தான் விழுந்திருப்போம். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸும் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பம்கின்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறையா காய்கறிகளும் இருக்குது. தக்காளிலே நிறைய டைப் ஆஃப் தக்காளி அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இன்னைக்கு நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது வெறும் ஃப்ரூட் பிக்கிங் மட்டும்தான். இதெல்லாம் ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராபெரிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதர் பெரிஸ்லாம் கூட இப்போ இருக்குது கொஞ்சம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிக்கிங். ஸோ நம்ம வந்துட்டோம் ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஆப்பிள் இருக்கும். அதில் வந்து ஒரு சிலது இன்னைக்கு ரெடியாக இருக்குது. அது அந்த மரத்தை மட்டும் நம்மளுக்கு அந்த ரோவை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்து இதில் இருந்து பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. மிச்சதெல்லாம் இன்னும் காய் தான் இருக்குது. அது நம்ம ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துக்கலாம். பட் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது எடுத்து தூக்கி கீழே போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே கீழே விழுந்திருக்க பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது சிலது உரமாகவும் இருக்கும், சிலது வந்து அதை பிக் பண்ணி வேற விஷயத்துக்கு கூட அதை அந்த கேட்டில்ஸ்க்கு கொடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் செய்யறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா. இது ஒரு வகையான ஆப்பிள். இது நிறைய டைப் ஆஃப் ஆப்பிள் இருந்துச்சு. அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து அந்த ஆப்பிளை பறிக்கும் போது ஒரு ஃபீல், அதாவது பழத்தை மரத்துலேருந்து பறிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அனுபவிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் 2 வகையான ஆப்பிள் இருக்கு. இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம பிக் பண்ணிட்டு பேக்லேயும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நம்ம சாப்பிடணும்னா கூட சாப்பிட்டுக்கலாம். நம்மளால எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு மேக்ஸிமம் 1 இல்லை 2 பழம் அப்படிதான். ஸோ நாங்கள் வந்து கையோட எப்போவுமே ஒரு ஃபார்முக்கு போகிறோன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அங்கே இருக்கிற பழத்தை வந்து மெயினாக பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு பறிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து சிலதெல்லாம் செம புளிப்பாக இருக்கும். இனிப்புன்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் பறித்து புளிப்பை எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி ஒரு டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம ஆப்பிள் பிக்கிங் முடிச்சாச்சு. இப்போ வந்திருக்கிறது வந்து ப்ளூபெரி. ஸோ ப்ளூபெரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துச்சு இதை பறிக்கிறது. ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, நம்ம ஒன்றா பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா அதில் காயும் இருக்குது. அப்படியே லேவெண்டர் கலரில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காய். கொஞ்சம் இந்த மாதிரி ப்ளூஷ் டோனில் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் பழம். அதே மாதிரி நம்ம பழங்கள் பறிக்கும் போது ஒவ்வொரு அந்த ட்ரீயோட தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எந்த மாதிரி பழத்தை பறிக்கலாம் அப்படின்றது இல்லை, அங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா, அதாவது சன்லைட் டைரெக்டாக இது மேலே படுற இடத்துலலாம் வந்து பழம் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிக் பண்ணிட்டு இருந்தோம். திரும்பி நம்ம வண்டியை பிடிச்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீச் பறிக்க போக போகிறோம். இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா தெரியல, பட் எனக்கு தெரியுது. நல்ல பெரிய பெரிய தக்காளி. உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ்அப்லேயே நான் அந்த தக்காளி பழத்தோட சைஸை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்குது பீச் பறிக்க வந்துட்டோம். ஸோ பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர். இது வந்து எல்லோ பீச். இது அது அப்படியே லைட்டாக தொட்டு பார்த்தா அப்படியே ஒரு வெல்வெட் மாதிரி ரொம்ப அதை ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு வகையான பீச் தான். இது வந்து பழம் தான். இது பேர் டோனட் பீச். இது வந்து நம்மளோட ரெட் பீச். இது அதாவது ஆப்பிள் மாதிரி இருக்கிற பீச். இது பீச் வந்து
இந்த மாதிரி மரத்துல வந்து ஒரு கிளையில ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆப்பிள் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு காம்பு இருக்கும், அது வந்து ஒரு கிளையில ஒட்டி இருக்கும். பட் இந்த பீச்சை நல்லா பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே கிளையிலேயே டைரக்டா ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கு காம்பே கிடையாது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பீச்லாம் நம்ம பறிச்சாலும் சரி வாங்கினாலும் சரி மேக்சிமம் 2 நாள், அதுக்கு மேல வச்சிருந்தோம்னா அது அப்படியே கொல கொல கொலன்னு ஆயிடும். ஆனா பீச்சுக்கு ஒரு ஃபிளேவர், சூப்பர் ஃபிளேவர் இருக்கு, அது சாப்பிட்டு பாருங்க தெரியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ராஸ்பெரி. ஸோ ராஸ்பெரி வந்து இருக்கிறதுலே ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஃப்ரூட் இது. நான் பறிக்கும் போது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாலும் அது கையிலேயே ஜூஸ் ஆயிடும், அந்த அளவுக்கு டெலிகேட்டானது. ஸோ அதனால பார்த்து பார்த்து தான் பறிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பழத்தை பறிக்கிறோம் அப்படின்னா ஒரு காம்போட பறிப்போம் இல்லையா, பட் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இப்படி எடுக்கும் போது அதுக்குள்ள ஒரு பட்டு மாதிரி இருக்கு. அந்த பட்டை அதாவது பட்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோமே தவிர்த்து அதோட எடுக்க மாட்டோம். அதனால இந்த பழமுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு ஹாஃப் டே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே அது ஒரு மாதிரி அதுவே ஜூஸ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நாங்க ஃப்ரூட் பிக்கிங்லாம் முடிச்சுட்டு இங்க குட்டியா ஒரு ஃபார்ம் இருந்துச்சு, அதுல நிறைய ஆடு, ஆட்டுக்குட்டி, அதோட ஃபேமிலி எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு ஆட்டுக்குட்டி அழகா வந்து அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. என் பையன் வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு அங்கேயே இருந்த இதுல புல்லு பறிச்சு எடுத்து கொடுத்தோம், அதையும் சூப்பரா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம்லயே விளைஞ்ச காய்கறி எல்லாமே போட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கலி வச்சிருக்காங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அடுத்து செலரி, இங்க இருக்கிறது எல்லாம் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. காலிஃப்ளவர், அப்புறம் பர்பிள் கேபேஜ், அப்புறம் இது வந்து பிரிசில் ஸ்ப்ரவுட்ஸ், 3 வகையான குடமிளகாய், அப்புறம் zucchini, அப்புறம் குக்கும்பர். ஸோ இதுவுமே zucchini தான் இது. அடுத்து எல்லோ பீன்ஸ், இது நம்மளோட ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இருக்கு இல்லையா, அதே தான். அது எல்லோ அண்ட் கிரீன். ஸோ எல்லோலாம் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்துல எத்தனை வகை இருக்குன்னு பாருங்க. இதுதான் ஆக்சுவலா நம்மளோட சின்ன வெங்காயம், அதுதான் இந்த சைஸ்ல இருக்கு. அப்புறம் வெள்ளை வெங்காயம், எல்லோ ஆனியன். இது வந்து பொட்டேட்டோஸ், இதுல 4 வகையான பொட்டேட்டோ இருக்கு. 4 இல்ல, அதை விட ஜாஸ்தியாவே இருக்கு. இது வந்து பர்பிள் பொட்டேட்டோ, இது எல்லாமே சேர்ந்த குட்டி குட்டி பொட்டேட்டோஸ். இது பர்பிள், ரெட், ஒயிட் எல்லாமே இருக்கும். அப்புறம் எக் பிளான்ட், இது ஒரு வகையான வெங்காயம், இதையும் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்புறம் ரெட் ஆனியன், அப்புறம் செரி டொமேட்டோஸ், அது எத்தனை வகை இருக்குன்னு பாருங்க. ரெட், எல்லோ, ஆரஞ்சு, அது மாதிரி இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த தக்காளி சைஸை காமிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய தக்காளி, ஆக்சுவலா ஒரு தக்காளி வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கே சமைச்சிடலாம், அவ்வளோ பெரிய தக்காளி இருந்துச்சு. அப்புறம் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிலதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதெல்லாம் என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சிலது ஐஸ்கிரீம் ஆகவோ இல்லை வந்து ஜூஸ் ஆகவோ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூபெரிஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு சாஸ் பேனில் போட்டு அதில் ஒரு 1/4 கப்பு சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா சாஃப்ட் ஆகிடும். அதில் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அது கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் ஜாமாவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி லெமனேடு, அதாவது கொஞ்சம் லெமன் புளிஞ்சிட்டு இந்த சாஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ளூபெரி லெமனேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ட்ரன்ஸும் பறிச்சோம். ஸோ அதையும் வந்து தோல் எடுத்து கட் பண்ணிட்டு அதே ப்ரொசீஜர் தான். ஒரு சாஸ் பேனில் நெக்ட்ரன், அதே 1/4 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆகி நல்லா மேஷ் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் போட்டு திரும்ப கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ரிசர்வும் ரெடி ஆகிடும். அதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பீச்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சார்பே தான் ரெடி பண்ணுறோம். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு, சர்க்கரை, இதை 3த்தையும் போட்டுட்டு நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இது ஒரு 8 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பர் சார்பே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ட்ரின் ப்ரிசர்வ் வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ல நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம நெக்ட்ரின் வச்சு நம்ம ஒரு க்ரீம்சிக்கல், அதாவது பாப்சிக்கல் மாதிரி க்ரீம்சிக்கல் ரெடி பண்ண போறோம். இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பால், அப்புறம் கொஞ்சமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்,
இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணா போதும். இந்த மாதிரி க்ரீமியா கிடைச்சிரும். இப்போ இதை வந்து நீங்க ஒண்ணு ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல போட்டும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு இதை வந்து பாப்சிக்கல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இதையும் அகைன் நம்ம வந்து ஃப்ரீசர்ல போட்டு ஒரு 8 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் கடைசியா நம்மளோட ஆப்பிள் வச்சு நம்ம ஆப்பிள் பை ரெடி பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஆப்பிள். இதோட பேர் எனக்கு தெரியல, பட் இதை பீல் பண்ணும்போது கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஜூசி அண்ட் கிரன்ச்சியா. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஆப்பிள் பையோட ஃபில்லிங். இதை நம்ம எதுவும் குக்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆப்பிள் பையோட அந்த கிரஸ்ட் வந்து நான் கடையிலேயே வாங்கிட்டேன். இந்த கிரஹாம் குக்கீஸோட கிரஸ்ட் தான் இது. ஸோ இதை நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரஹாம் குக்கீஸை வாங்கி நல்லா பவுடர் பண்ணி அது கூட மெல்டட் பட்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து எக் இருக்கு இல்லையா, அதை நல்லா பீட் பண்ணிட்டு அதை ஒரு லேயர் மாதிரி இது பண்ணிக்கிறேன், தடவி விட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 9 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிட்டு போறோம். நெக்ஸ்ட் வந்து மேலே போடுற கிரம்புக்கு 1 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார், 1 கப்பு சுகர், 1 டேபிள் ஸ்பூன் சினமன் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் பட்டர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா கையை வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரம்ப் கொண்டுட்டு வர்றது, அந்த டெக்ஸ்சரை கொண்டுட்டு வர்றது ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி ஒன்னா சேர்த்தோம்னா இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டா உதுந்துடணும் அந்த அளவுக்கு. இப்போ நம்மளோட அந்த கிரஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஆப்பிள் ஃபில்லிங், அதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி கொஞ்சம் வந்துருந்துச்சு அப்படின்னா தண்ணியை இதுல போட்டுறாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டா சாகி ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த கிரம்ப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேல தூவி விட்டுக்கலாம். தூவிட்டு அது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போறோம். இப்போ அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹைட் வச்சுட்டு 1 ஹவருக்கு இதை நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ சூப்பரான ஆப்பிள் பை ரெடியா இருக்கும். அது ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் ப்ளூபெரி ப்ரிசர்வ் அந்த ஜாம் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஒரு பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டை வச்சு நம்ம ஒரு பை ரெடி பண்ண போறோம். இதுக்கு இந்த ஒரு பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டை நல்லா ரோல் பண்ணி அதை ஒரு 4 பீஸா ஈக்குவல் சைஸ்ல 4 பீஸா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 லேயர்ல வரும். கீழே இருக்க லேயர் அப்படியே ஒரு ஃபிளாட் ஸ்கொயர் லேயர், மேல இருக்க லேயர்ல ஒரு சர்க்கிள் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 லேயரும் ஒட்டுறதுக்கு நடுவில் எக்கை தடவிட்டு மேல அந்த சர்க்கிள் போட்டிருக்கிற லேயரை மேல வச்சிடுங்க. அதுக்கு மேல நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ளூபெரி ப்ரிசர்வ் இருக்குல்ல, அதை நம்ம வச்சுக்க போறோம். இப்போ இது சைட்ல எல்லாம் சீல் பண்றதுக்கு ஒரு ஃபோக்கை வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு மேல வந்து எக்கை தடவி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்ல ஒரு 7 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளூபெரி பையுமே ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட ஆப்பிள் பையுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணி பார்த்தா நல்ல ஜூசி சாஃப்டா ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரியும் அதே மாதிரி ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.